ஓகே சார். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? Find the cost of each corresponding month's Find the purchase. least cost of corresponding month purchase vintage tiles அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ சார். ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகே சார். அவன் என்ன சொல்லிட்டான்? ஒரே ஒரு வேர்டு யூனிட்ஸ்ன்ட்டான். இங்க என்ன சொல்லினா காஸ்ட் பர் யூனிட்ன்றான். அப்ப இது ஓகே ரெண்டையும் சார். மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளவு காஸ்ட் வரும்? ம். டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வரும் ஒவ்வொரு மாசத்துக்கு? ஆட் அப்படி பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவேன்? இப்ப சாரி மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் என்ன 10 பொருள் வாங்குனா ஒரு பொருள் ரூ. 8ன்னு எவ்வளவு சொல்லுவ? ஆட் பண்ணிட்டு இருக்க சாரி 15 மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணணும் சார். அதுக்கு தான் கேட்டா நீ வந்து அசால்ட்டா ஆட் பண்ணணும்னுட்டீங்க. ஆராதனா. இல்ல சார் மல்டிப்ளை. சரி அப்ப மல்டிப்ளை பண்ணி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 3 மார்க் அவுட். மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க ஓகே. கரெக்ட். கால்குலேட்டர் இருக்கு கரெக்ட்டா சொல்லுங்க. 280 into 8. 2240 sir. 2240. ம். 2160 sir. 2160. 1950 sir. 1950. ம். 2160 sir. 2160. ம். 2000 sir. ஆ. 2750 sir. 2750. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மந்தோட இது. அதே மாதிரி இது எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்லிக்கிறான்ல. இனிமேட்டு அப்பாக்கு. கன்சிடர் இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓ ஓகே சார். கிளியரா? இப்ப எக்ஸ், ஓகே ஒய் சார். டேட்டா உங்களுக்கு வந்துருச்சு. மீதி இருக்கிற ம். டேட்டா அப்படியே விட்டுருங்க. கன்சிடர் பண்ணாதீங்க. இப்ப நான் குடுத்த ஓகே எக்ஸ், சார். ஒய் யோட வேல்யூ வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் போட்ட ப்ராப்ளத்துல எக்ஸ், ஒய் வேல்யூ வந்திருக்கும். ஆமா சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க்க கேட்குறான். என்ன கேட்குறான்? ஃபைண்ட் மீன் ஆஃப் யூனிட்ஸ் விண்டேஜ் ஸ்டைல்ஸ். விண்டேஜ் ஸ்டைலோட கான்செப்ட் இது. அப்ப இதனோட ஓகே சம்மேஷன் சார். கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மீன் அப்ப சார். இதனோட சம்மேஷன் கண்டுபிடிச்சா போதும். இதனோட சம்மேஷன் மட்டும் சொல்றதுக்கு என்ன வரும்? 280 plus 240 plus 650 plus 180 5 2100 sir. 2001 100. கண்ட்ரி. அப்ப இதுல எத்தனை இருக்குது? மொத்தம் 6ஆ? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x பை n. 350 sir. x பார் ஈக்குவல் டு எவ்வளவு? 350. கன்ஃபார்மா? ஆமா சார். சரி. இதே மாரி இது வந்து yன்னு வச்சுட்டீங்க. அப்ப இதனோட சம்மேஷன் கண்டுபிடுறாங்கன்னு இந்த கடைசி இதோட. அப்ப ஏன் 250. அவன் கேட்கறான்னா, இங்க பாருங்க. ஃபைண்ட் த மீன் கண்டுபிடிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஆமா சார். அடுத்து மந்த்லி பர்ச்சேஸ் காஸ்ட்ன்ட்டான். மந்த்லி பர்ச்சேஸ் காஸ்ட் இதுதான். மந்த்லி பர்ச்சேஸ் காஸ்ட். சரிங்களா? பர்ச்சேஸ் ஓகே சார். டோட்டல் காஸ்ட்ட விட நீங்க மந்த்லி பர்ச்சேஸ் காஸ்ட் அவங்க என்ன குடுத்தீங்களோ அதையே எழுதிக்கிங்க. சரிங்களா? ஓகே சார். சார் 13,260 சார். 1346 260 சார். 260. ஓகேங்களா? அப்ப ஆமா y ஃபார் சார். சேம் ப்ராசஸ் எப்படி எழுதுவீங்க? சம்மேஷன் பை டிவைடட் பை 1. அப்புறம் என்னது? 2210 சார். 2210. கரெக்டாமா? ஆமா சார். முடிஞ்சதுங்களா? இதற்கு ஓகே. எவ்வளவு மார்க்ன்ட்டாங்க? 2 மார்க் தான் குடுக்குறான். ஓகே. இதுக்கு 3 மார்க், இதுக்கு 2 மார்க், 5 மார்க் அவுட். அடுத்தது என்ன கேட்கிறான்? ஃபைண்ட் த வேரியன்ஸ் ஆஃப் த வேரியன்ஸ். 2க்குமே கேட்கிறான். 2க்குமே கேட்கிறான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மந்த்லி காஸ்ட் ஓகே. வைஸ்க்கும் இதுக்கும். பட் இங்க என்ன சொல்லிக்கிறான்? ஒரு வேர்ட் நல்லா பாத்துங்க. சாம்பிள்ன்ட்டான். அப்ப நீங்க பாப்புலேஷன் அப்ளை பண்ணுவீங்களா? சாம்பிள் அப்ளை பண்ணீங்களா பாத்துக்கணும். சரிங்களா? சாம்பிள் சார். அப்ப சாம்பிளோட மீனோட ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் 2 ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் வராது. சம்மேஷன் தான் வரும். சம்மேஷன் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் டிவைடட் பை பை n-1. இது வந்து nxன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா x இருக்கிறதுனால nx, அது வந்து y ஓகே. இருக்கிறதுனால ny. அப்ப சம்மேஷன் y மைனஸ் y பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1. இங்க வந்து y இருக்கு. இங்க வந்து y போட்டுக்கோங்க. n ஓட கவுண்டிங் y. ரெண்டுமே 6 தான், பிரச்சனை கிடையாது. வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை பார்த்துக்கோங்க. ஓகே சார். அப்ப இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணி போட வேணும். ஓகே சார். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அப்ப x வச்சுக்குவீங்க, y வச்சுக்குவீங்க. இங்க x மைனஸ் x பார், y மைனஸ் y பார்,
x minus x bar the whole square y minus y bar the whole square. சரிங்களா? இத வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணி போட்டுறலாம். இப்ப பாவம் பண்ண டேபிள். சரியாம்மா? ஓகே சார். கொஸ்டின் நம்பர் சி ஓகேங்களா? ஓகே சார். கொஸ்டின் நம்பர் டி என்ன சொல்லிக்கிறாங்க? ஃபைண்ட் த கோரிலேஷன். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அப்ப கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சாம்பிளோட தான் கேட்கறாங்க. அப்ப r of x, y என்ன பண்ணுவீங்க? Summation x minus x bar and y minus y bar divided by divided by root root of summation x summation x by x the whole square root into of y y minus y bar the whole square. the whole square. இப்ப இங்க x minus x bar போட்டாச்சு y minus y bar whole square போட்டாச்சு. இப்ப இதனோட மல்டிப்ளிகேஷன் நியூமரேட்டர் மட்டும் வேணும். அப்ப அடிஷனல் டேபிள். ஒரே டேபிள்ல சார் முடிச்சிடலாம். நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சார் அங்க. கண்டுபிடிச்சீங்க இன்னும் கண்டுபிடிக்கல. மல்டிப்ளிகேஷன் x எங்க கண்டுபிடிக்கல. இல்ல சார் x minus x bar அதோட x bar into y minus y bar கண்டுபிடிக்கணும். இல்ல சார் நான் என்ன சொன்னேன்னா அந்த வேல்யூஸ் இருக்கு மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு. ஆமா ஆமா அதனால தான் மல்டிப்ளிகேஷன் வேணும். மல்டிப்ளிகேஷன் இங்க போட்டுக்கிறோம் கரெக்ட்டுங்களா? ஓகே சார். தனித்தனியா இருக்குது. தனித்தனியா இருக்கிறத வந்து நம்ம இங்க கடைசிக்கு கொண்டு வரணும். ஓகே சார். அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா 3க்கும் 4க்கும் கம்பைன் பண்ணி ஒரே டேபிள்ல போறதுக்காக நான் சொல்றேன். ஓகே சார். ஒரே டேபிள்ல போட்டுருங்க. 3க்கும் 4க்கும் சேர்த்து ஒரே டேபிள்ல போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே சார். சரியாமா? ஓகே சார். அப்ப போட்டா என்ன கிடைக்கும்? 6 கிடைச்சிடும். 6ஓட கண்டுபிடிக்க எவ்வளவு மார்க்? 8 மார்க். 6 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா 8 மார்க். ஓகே சார். டேபிள் மட்டும் கரெக்ட்டா போட்டா எவ்வளவு? டேபிள் கரெக்ட்டா போட்டு பண்ணாம 12 மார்க் எடுத்தாங்க. ஓகே சார். சோ அடுத்து என்ன சொல்றோம்? டிஃபைன் கார்லேஷன் தான். டிஃபைன் கார்லேஷன். கார்லேஷன்ங்கிறது 2 x, y யோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதா வந்து கார்லேஷன். அதாவது இங்க x, yங்கிறது வந்து என்னது? யூனிட் ஆஃப் விண்டேஜும் அண்ட் மந்த்லி காஸ்ட் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் கார்லேட் பண்றதா வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? ஓகே சார். யூசிங் டெஃபினிஷன் கமாண்ட் அண்ட் இன்டர்பிரட் யுவர் ஆன்சர்ங்கறாங்க. அப்பனா நம்ம பாசிட்டிவ் கார்லேஷனா நெகட்டிவ் கார்லேஷனா அந்த 6 அந்த பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொன்னல. ஆமா சார். இந்த பாயிண்ட்ஸ். அப்ப இது மெயினா எழுதிட்டீங்க. இந்த கான்செப்ட் ஃபுல்லா மெயினா எழுதிட்டீங்கன்னா போதும் இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே சார். அப்ப அதுல வந்து எந்த கான்செப்ட்ல எந்த வேல்யூல நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா இதனோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே சார். இப்போ ஓவர்வியூ கொடுத்துட்டேன். சரிங்களா? இன்னைக்கு 1/2 அன் ஹவர் போதுனால சரி 1 1/2 ஹவர்ஸ் போதுனால நான் வந்து இதோட ஸ்டாப் பண்றேன். சரிங்களா? இத வச்சு உங்களால போட முடியுமா? இல்ல போட முடியாதா? இல்ல சார் நான் போட்டுருவேன் சார். நான் போட்ட ஃபோட்டோ அனுப்புனேன் சார். என்னோட இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா இருப்பேன் சார். அப்ப நான் உங்களுக்கு இது பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சார். எவ்வளவு நேரம் மீட்டிங் இருக்குமா? சார் அது ஒரு 1 ஹவர் சார். ஓகே ஓகே. சரி. அப்ப இதே மாதிரி கான்செப்ட் தான் 3 क्वेश्चन இன்சர்ட் பண்ணிடுறேன். அந்த 3 क्वेश्चन இதே மாதிரி அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அடுத்த क्वेश्चन இதே ஐடியா தான். மேபி அதே क्वेश्चन இல்ல வேற क्वेश्चन நினைக்கிறேன். சார் இல்ல அதே क्वेश्चन. இல்ல சார் வேற क्वेश्चन தான். அதான் அதே क्वेश्चन இல்ல வேற क्वेश्चन தான் இது. சரிங்களா? ஆமா சார். அப்ப இதுல என்ன क्वेश्चंस கேக்குறாங்க பாத்துங்க. சேம் ஐடியா சேம் क्वेश्चंस monthly outputs mean of this one and variance of this one and correlation coefficient திரும்ப correlation coefficient ஓட டெஃபினிஷன் கமாண்ட் வரும்ங்கறாங்க. அப்ப எவ்வளவு மார்க் 20 மார்க் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. நீ போடலைன்னா நாளைக்கு நம்ம திரும்ப அத வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அது உன்னோட ஐடியா தான். ஓகே சார். ஓகே சார். ஒரே क्वेश्चन பேப்பர்ல இருக்கிறது அதை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே ஒரு நிமிஷம். ஓகே சார். ஓகே திரும்ப அதே தான வந்திருக்குது. பெருசா இல்ல. சேம் 280 இது வந்து 180 இப்போ போட்டா நான் இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சொல்லுமா என்னமோ சொல்ல வந்தேன் சொல்லுமா. இல்ல ஒண்ணுமே தெரியல சார். லைக் क्वेश्चन தெரியல சார். இல்ல நான் இன்சர்ட் பண்ணல. இப்பதான் பண்ண போறேன். ஓகே ஓகே. பிடிஎஃப்ல பாத்துருக்கேன். இதுவும் பாருங்க ப்ரீவியஸ் क्वेश्चन இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது ஒரு இயர்ல கேட்டுக்கறாங்க. 750ல இதுல வருது. பட் இதுல 750 வரல 600 வருது. இது இந்த இயரோடது. ஓகே சார். லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் சாம்பிள் தான் சார் கேட்டிருக்காங்க. எல்லாமே சாம்பிள் தான் வருதுமா. எல்லாமே சாம்பிள் தான் வருது. ஓகே சார். சாம்பிள் ஆஃப் 6 months, சாம்பிள் ஆஃப் 6 months அதே தான் கேக்குறாங்க. ஓகே சார். அவ்வளவுதான். இத நம்ம கம்ப்ளீட் பண்ணா போதும். சரிங்களா? சார் நீங்க அந்த சாம்பிளுக்கு பாப்புலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்களா சார்? அது சாம்பிளுக்கு பாப்புலேஷனுக்கு வேரியன்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் ஃபார்முலா கொடுத்து அதை காப்பி பண்ணிட்டு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அது நீங்க கொடுங்க. நான் எழுதிக்கிறேன் சார். இந்த கான்செப்ட் இங்க இருக்குது. ஓகே சார். இத காப்பி பண்ணிக்கமா. ஓகே.